திமுக ஆட்சியோட நலத்திட்டங்கள் இந்த இலவச பஸ் வசதி இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கேட்டாங்க. இப்போ ஒரு பொம்பளை 600 ரூபாய்க்கு வேலைக்கு போறா, ஏன் 20 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போனால் என்னங்க? தொழிலாளி நம்ம சம்பாதிக்கிறோம்ல, எதுக்கு இலவசத்தை விடுறாங்க? இலவசமே வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம். அரிசி கூட இலவசம் வேண்டாங்க. எல்லாருமே இலவசத்தை வரவேற்கும் போது நீங்க மட்டும் இலவசமே வேண்டான்றீங்க. அது சோப்பலாங்கித்தனம், சோம்பேறித்தனம். ஏன் 600 ரூபா சம்பாதிக்கிறோமே, நீங்கள் வேலை செஞ்சு இப்போ நான் என் வயசுக்கு காட்டு குத்துட்டு போய் இலைய எடுத்தானுங்க. 50 ரூபாய்க்கு எடுத்தாருன்னா 100 ரூபாய்க்கு வைக்கிறான். பஸ்ஸுக்காரனுக்கு 20 ரூபா கொடுத்தா என்னங்க? இல்ல பஸ் மட்டும் இல்லம்மா, இப்ப அதிமுகவில் இலவச டிவி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இவங்களும் கொடுக்க வேண்டாம், இவங்களும் கொடுக்க வேண்டாம், யாருமே கொடுக்க வேண்டாங்க. இலவசமே வேண்டாங்க. பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு அதுபடியே இருக்கட்டுங்க, எதுவுமே இலவசம் வேண்டாம். அப்படி பார்த்தா இலவச மின்சாரம் 100 யூனிட் கொடுக்கலாம், அது வேண்டாமா உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன் யாரு சம்பாதிக்காத இருக்கிறா? நீங்க இன்னைக்கு நீங்க போறீங்க, பையன் போறான்னு இன்னைக்கு 1200 ரூபா சம்பாதிச்சுட்டு வரோம். சாயந்தரம் 1200 ரூபா சம்பாதிங்க. கரண்ட் பில்லு போட்டால் தான் பொம்பளைங்க கம்மியாக வேலை செய்வாங்க. கரண்ட் பில்லு கம்மியாக போட்டதுனால தான் அவங்க மட்டும் டிவி பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சோப்பலாங்கித்தனம். எல்லாத்துக்குமே காசு வசூல் பண்ணுங்க.